நமஸ்காரம். உங்கள் மாரியப்பன். இப்போ அமெரிக்காவும் ஈராவும் சண்டை நடந்துட்டு இருக்குது. அமெரிக்காக்காரன் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்கிறது இல்லை. சும்மா இருக்க செங்கு ஊதி கிடத்த மாதிரி இவன் திமிர அங்கே ஈராவில் காட்டினான். ஆனால் ஈரா பொறுத்த வரைக்கும் பிரச்சனை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்டா சொல்லிட்டு இருந்தான். அமெரிக்காரன்னு வா 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 அப்படின்னு கூப்பிட்டு இருந்தான். இப்போ அவன் கூப்பிட்டதுனால என்னாச்சு, அடி தருமட்டி அடிக்கிறான். நான் இது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் முன்னுக்கிட்டே நான் ஓப்பனாகவே சொன்னேன். ஒரு வீடியோவில் நான் போட்டிருந்தேன். நான் உலக போர் 3வது போர் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. 3வது போர் இப்போ மக்கள் நீங்கள்லாம் பார்க்கலாம் வைக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் சொல்லியிருந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஈரா அமெரிக்காக்காரன் நான் இது பண்ணிக்கலாம், பேச்சுவார்த்தை பண்ணிக்கலாம்னா, நீ தான் ஆளே சொல்லி முடிச்சுட்டு அந்த நாட்டு பிரதமரே அடிச்சுட்டாங்க. அப்போ அவங்க சும்மா விடுவாங்களா? விடமாட்டாங்க. இன்னும் நடக்கணும்னா இப்போ பெட்ரோல் ஆயில் சம்மந்தப்பட்டது எல்லா நாடு உலக நாடு ஃபுல்லாக இந்த ஆயில் பெட்ரோல் சாதாரண எண்மையில் 2 வீலர் வச்சுருக்கவங்களாம் இப்போ கஷ்டப்பட அளவுக்கு இந்த அமெரிக்காக்காரன் சரிடா இப்போ வாயை பொழந்துட்டு இருக்கிறான். என்ன இப்போ அமெரிக்கா கண்டிப்பாக அடிச்சிருவான். இன்னும் 2 நாள் 3 நாளில் தரமட்டம் ஆக்கிடுவான் கண்டிப்பாக. ஈரான் நாடுக்கு பொறுத்த வரைக்கும் விடமாட்டாங்க. அவங்க நான் இப்போ அந்த நாட்டு பிரதமர் கொல்லாமல் இருந்திருந்தால் பேசி சரிசாமல் முடிச்சிருக்கலாம். இவங்க அந்த நாட்டு மக்களை குழந்தைங்க காலேஜ் எல்லாம் கிட்டத்தட்ட 1500 குழந்தைங்க ஒரே காலேஜில் இருக்குங்க. அங்கே போய் குண்டை போட்டிருக்காங்க. இப்போ என்னென்னா சண்டை அப்படின்னா ஃபஸ்ட்டு தர சண்டை தான் போடணுங்க. தர சண்டை போட்டுட்டு தான் ஆயுதங்கள் எடுக்கணும். அன்ற காலகட்டத்திலே எடுத்தவொடனே தர சண்டை தான் பண்ணுவாங்க. தர சண்டையை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கிண்டுலாம் போட்டு அடிப்பாங்க. இப்போ எவ்வளோ காலங்கள் மாறிடுச்சு. துப்பாக்கி சுடுற அளவுக்கு காலங்கள் மாறிடுச்சு. ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு ராக்கெட்டு அது தயார் பண்ணிக்க. அதெல்லாம் தப்பு ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு நாட்டோட காப்பாற்றுறது அது கண்டிப்பாக அது தக்க வைக்கணும். அதனால் இது ஏன் சொல்கிறேன்னா, அவசரப்படக்கூடாது. எதுவுமே அவசரப்படாமல் இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஏன்னா வேலி ஓனாக எடுத்து வேட்டிக்குள்ளே விட்ட மாதிரி விட்டுட்டான் ட்ரம். அவன் ஒரு மனுஷனே கிடையாது. அவன் ஒரு காட்டுவாசியோட இல்லை. அவனோட இது ஒரு மாற்றம் இருக்குது. அதான் உண்மையிலே ட்ரம்பு தானா இல்லை வேறு மனுஷனானு ஒன்றும் தெரியல. அந்த அளவுக்கு ஒரு வெறி கொண்டு சதி பண்ணிட்டாங்க. அது எந்த நாடும் விரும்பலை. சரி இவன் விரும்பிட்டான். இப்போ இவனை சும்மா விடுவானா? விடவே மாட்டான். வச்சு செய்வான். அதாவது நீங்கள் தெரிஞ்சுக்க, நம்ம எவ்வளோ பொறுமையாக இருந்தோமோ அவ்வளோ நம்ம காப்பாற்றிருக்கலாம். பொறுமைக்கு மேலே எல்லை போயிடுச்சுன்னா அதை யாராக இருந்தாலும் தட்டி காய வச்சுருவாங்க. அதனால் இப்போது அங்கே உள்ள குழந்தைங்க எல்லாம் தரமட்டமாக ஆகிட்டாங்க. தரமட்டமாக ஆகணும் சும்மா விடுவாங்கன்னா? ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலியே டோட் பண்ணிட்டான். அவங்க ஃபேமிலியே இல்லை. அந்த நாட்டு பிரதமரோட ஃபேமிலியே இல்லை. பேரன் பேத்தி எல்லாம் டோட்டலாக அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. இப்போது ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னும் கிங்ஜாங் அது ஒரு நாடு இருக்குது. கிங்ஜாங்கன்னா சாதாரண ஆள் கிடையாது. சிங்கிள் ஆள் உட்காந்து அடித்தான்னு வச்சுங்க, ஒரு பயம் பக்கத்தில் போக முடியாது. ஏன்னா அவன் ரொம்ப பொறுமையான ஆள். அவன் கூப்பிட்றான், வாங்கடா எங்கே அப்படின்ட்டு இருக்கிறான். இப்போ கிங்ஜாங்னு உள்ளே இறங்கிட்டாங்க. இப்போ கிங்ஜாங்கை இறங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க உட்காந்த இடத்துல ஆயுதங்கள் பயங்கரமான ஆயுதங்கள்லாம் இருக்குது. வெளி காட்டாமே யார்கிட்டும் அவன் கிங்ஜாங்கிட்ட போய் யாரும் சண்டைக்கே போக முடியாது. ஏன்னா அவன் சாதாரண ஆள் இல்லை, பயங்கரமான ஆள். இப்போ கிங்ஜாங்கிட்ட போய் இப்போ கிங்ஜாங்னு உள்ளே இறங்கிட்டாங்க. இப்போ டீம் எல்லாமே உள்ளே இறங்குது.
உள்ளே இறங்கி அமெரிக்கா அடித்து காலி பண்ண போகிறாங்க. இது அமெரிக்கா காலி பண்ணுறது பிரச்சனை இல்லை. என்ன நம்ம நாட்டு பிரதமர் மோடி கொஞ்சம் கண்டுக்காமல் விட்டாருன்னா இந்த பிரச்சனை இதாகிடும். அவர் ஏதாவது உள்ளே இறங்கினாங்கன்னா நம்ம பக்கமும் திருப்பிடுவாங்க. அது எந்த மாற்றமும் இல்லை. கன்ஃபார்மாக மோடி என்ன சொல்கிறாருன்னு தெரியல, அவர் என்ன அறிவிக்க போகிறாருன்னு ஒன்றும் தெரியல. அறிவிச்ச பிறகு தான் தெரியும். அதனால் உலகப்போர், 3வது உலகப்போர் நான் தான் ஃபஸ்ட்டு உலகப்போர் 2006 ஸ்டார்டிங் ஆயிரும், நீங்களாம் எல்லாம் பார்க்க போறீங்கன்னு சொல்லி நான் ஒரு 4-5 மாதம் முன்னேக்கிட்டே சொன்னேன். இப்போ சொன்ன மாதிரி நடந்துருச்சு. இப்போ அமெரிக்காவை தரமட்டமாக ஆக்கிடுவாங்க. அமெரிக்கா தரமட்டமாக்கணுன்னு பொருளாதாரம்லாம் பயங்கரமாக கட்டுப்படியெல்லாம் ஏறும், உணவுகள்லாம் தட்டுப்பாடு வரும். ஏன்னா நம்ம நாடு மோடி என்ன இது பண்ணி வச்சுருக்காரு தெரில, எதாவது ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பார், பார்க்கலாம் என்ன நடக்குது. அதனால் இன்னும் பேசி புண்ணியம் கிடையாது. அவங்க தான் எவ்வளோ பேசலாம் அப்படின்னாங்க. நீ கப்பலை கொண்டு போய் மயிராண்டி அங்கே கொண்டு போய் நிற்க வச்சுருக்கிற, ஈராவில் போய் கப்பலை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு வா சண்டைக்கு வான்ற. அப்போ கப்பலை சோடி முடிச்சிட்டான். எத்தனையோ கோடி அது இந்த கப்பல் அடிச்சிட்டான். கப்பலே காணும், கப்பலை காணுன்னு சொல்லி தேடுறாங்க. இப்போ சுற்றி அவங்க ஏரியாக்குள்ளே தான் அந்த கப்பலை சுற்றி நிற்குது. யார் வேணாலும் அடிப்பாங்க, யார் வேணாலும் அடிக்கலாம், தரமட்டமாக ஆக்கிடலாம். இப்போ ஆயிடுச்சு. இப்போ என்ன அடுத்தது என்ன, எல்லாத்துக்கிட்டே இருக்குது. சும்மா ஒரு நாடு அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம போய் கை வைக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பேசணும். நீ பேசுறது முன்னேக்கிட்டே கொண்டு போய் கப்பலை கொண்டு போய் நிப்பாட்டினேன். அவங்களே சரி வேண்டாங்க நம்ம பேசிக்கலான்னு. உனக்கு எதுக்குயா ட்ரம்முக்கு எதுக்கு இந்த மேட்ரு? மூடிட்டு இருக்கலாம்ல. அவன் என்னவோ பண்ணிட்டு போகிறான், அவன் நாடு அவன் பராமரிக்கிறான், பெட்ரோல் ஏற்றுறான் இறக்குறான், என்னவோ பண்ணிட்டு போகிறான். ட்ரம்மு வாய முடியல, நான் தான் பெரிய ஆளுன்னா இப்போ வச்சு அடிக்கிறாங்கல்ல, அடிக்கட்டும். இன்னும் உலகப்போர் 3வது போர் ஸ்டார்ட் ஆகி இதுதான் போர். இந்த போரை நீங்கள் எல்லோரும் பார்க்கலாம். இன்னும் எத்தனை லட்சம் பேர் சாக போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் நான் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னேக்கிட்டேயே நான் சொல்லிட்டேன், 2026 கன்ஃபார்ம் இந்த 3வது போர் ஸ்டார்டிங்கு. இப்போ என்னென்னா ஒவ்வொரு நாடு இவனும் ஒன்று அப்படியே ஆள் காட்டிகிட்டே போவான். காட்டினாலும் வச்சுக்க எல்லா நாடும் எதிர்த்து நிற்கும். இவன் அவனை அடிக்கிறது, இவனை அடிக்கிறது. எதுக்குடா இது தேவையா? அது அவங்க என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க. ஈராக்காரங்க ஏதாவது அவங்க சண்டைக்கு போகிறாங்களா? அவங்க என்னவோ பண்ணுறாங்க வைக்கிறாங்க. நம்ம நாட்டுக்குள்ளே வராமல் நம்ம பார்த்துக்கணும். அமெரிக்கனாக்காரன் அவனும் பார்த்துக்கணும். அவன் நாட்டை அவங்க கரெக்டாக பராமரிச்சிருந்தாலும் இவ்வளோ இது இல்லை. அவன்லாம் ஒரு மனுஷனே கிடையாது. ட்ரம்மு அவன் சாதாரண ஆள் தான். அவன் ஒரு பிஸ்னஸ் மேனு. அவனுக்கு என்ன தெரிஞ்சுது? அவனை பாருங்கள், தேவையில்லாத இது நடக்கும், நடந்தால் ஆகணும். அது யார் வந்தாலும் சரி வந்தாகணும். நன்றி. நான் சொன்ன மாதிரி 3வது உலகப்போர் ஸ்டார்டிங். இன்னும் நிகழ்ச்சியெலாம் இன்னும் இருக்குது. இன்னும் நீங்கள் பார்க்க தான் போறிய. இன்னும் அமைதியாக இருக்குது, வெளியே எதுவும் இல்லை. அந்த கப்பல் அமெரிக்கா கப்பல் சொன்னாங்களே, அந்த கப்பல் எங்கே இருக்குன்னு காணோம். முங்கிருச்சா என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட அந்த கப்பலுக்குள்ளே 5 லட்சம் பேர் அந்த கப்பலுக்குள்ளே இருக்கிறாங்க. எல்லா பேருக்கும் ஒரு ஊரே அந்த கப்பலில் இருக்குது. என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியல. இப்போ அதை கமக்கமாக வச்சுருக்காங்க. அது அந்த போர் சண்டை முடிஞ்ச பிறகு தான் தெரியும். ஏன்னா இப்போ வேறு ஆள் ஈரானோட கை மாறிடுச்சு. இப்போ ஏன்னா அவர் இப்போ இறந்துட்டார், அந்த பிரதமர் இறந்துட்டார். அடுத்த ஆள்கிட்ட அதை ஒப்படைச்சிட்டாங்க. அவர் இறந்து போல எழுதி வச்சுட்டாரு, எனக்கு உயிருக்கு எதாவது ஆபத்து இருந்தால் அமெரிக்கா டோட்டலாக காலி பண்ணிடுங்க அப்படின்னு. இப்போ ஈரான்கிட்ட இருக்கிற அவங்ககிட்ட சில ஆயுதங்கள், பயங்கரமான ஆயுதங்கள்லாம் இருக்குது. என்ன ஆயுதங்கன்னா விஷபாயுவோட ஆயுதங்கள்லாம் இருக்குது. அது கண்டிப்பாக இறக்குவாங்க. அது இறக்குச்சுன்னா உலக நாடு ஃபுல்லாகவே அது ஒரு பெரிய ஒரு நோய் தொத்துப்படி நோய் சம்மந்தப்பட்டது வரும்.
அது எல்லா நாட்டுக்கும் அது பரவும். ஏன்னா அது வந்து கெமிக்கல். அது வந்து என்னென்னா அந்த லெட்ரினோட நம்ம லெட்ரின் போகும்ல அதோட இது வச்சு தான் அதை வந்து தயார் பண்ணி வச்சுருக்காங்க. அது பயங்கரமான ஒரு விஷவாயு போட போகிறாங்க. போடுவோம், பார்ப்போம் என்ன நடக்குது பார்ப்போம். நன்றி, வணக்கம்.